ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. அங்க நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும். ஒவ்வொரு குழந்தையா தூக்கி பாக்குறாங்க. ஒரு டாக்டர் பார்த்து டேய் என்னடா பண்ற அப்படின்னு பார்த்தா இல்ல லேபிள் இருக்கா அப்படின்னு பாக்குறேங்கற. என்னடா லேபிள் அப்படின்னு அவர் கேக்குறாரு. ரிலிஜியஸ் லேபிள், மதத்தை லேபிள் மாதிரி குத்தி ஆண்டவர் படைச்சிருக்காரா நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஜாதி சடங்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த குழந்தை ஹிந்து குழந்தையா முஸ்லீம் குழந்தையா இல்ல கிறிஸ்டியன் குழந்தையா நான் தெரிஞ்சுக்கணும். அதான் லேபிள் ஏதாவது ஒட்டி இருக்கான்னு பாக்குறேன். ஒன்னத்தையும் காணமே. இது எந்த மதத்தோட குழந்தைன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப அப்ராணியா அந்த டாக்டரை பார்த்து கேட்க அவ்வளவுதாங்க. மறுபடியும் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ஓடு, இன்னொரு பஸ்ல ஏறு, அங்க போய் உட்கார்ந்தா அங்க ஒரு புத்த பிச்சு இருக்காரு. அவர் ஒரு வித்தியாசமான மதம். என்ன எவ்வளவு கஷ்டம், என்னையா உலகத்தை படைச்சு வச்சிருக்கீங்க, மதத்தை படைச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு குழம்பு போயிட்டு தெரியுமா. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல ஒரு குளம் இருந்தது, படிக்கட்டு இருந்தது, அங்க போய் உட்கார்ந்த. ஏகப்பட்ட கடவுள் இருக்கு, ஏகப்பட்ட சடங்கு இருக்கு. என்கிட்ட ரிமோட்டை காணோம், தொலைஞ்சு போச்சு. யார்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும். எதுக்கு நிறைய பக்தர்களுக்கு போதனை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துக்குள்ள சிவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல. அங்கதான் அந்த போலி சாமியாரு, மொட்டை சாமியாரு எல்லா வேறையும் பார்த்து சிவனை கும்பிடுங்க எல்லாம் நல்லது நடக்கும்னு பேசிட்டு இருக்காரு. பம்பம் போலியா அப்படின்னு கும்பிட்டு இருக்காப்ல. அப்போ அங்க ஒரு கிரீன் கலர்ல அப்படியே மின்ற மாதிரி ஒரு கல்லுங்க, அது அப்படியே தரையில இருந்து மேல வருது. அந்த ரேஞ்சுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க அந்த கிரீன் கலர் கல்லுக்கு. அத நம்ம ஹீரோ பாத்துறான். பார்த்ததும் அப்பா ஆண்டவா கடைசியா ஏன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு வேகமா ஓடி வராங்க. ஆனா செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாங்க. மொட்டச்சாமி என்னையா பிரச்சனை வாயான்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரேன்னு ஓடுறான். அந்த ரிமோட் எடுக்கிறதுக்கு போறான். அவரு அந்த ரிமோட் அந்த நெக்லஸ் எடுத்து கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த தம்பி இது உன்னோட தான் தம்பி, இனி எவனுமே இதை சந்தேகப்பட மாட்டான் அப்படின்னு கொடுத்துறாருங்க. அந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவளோட காதல் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்படி அங்க வருஷமா நம்பிக்கிட்டு இருந்தவர், அந்த சாமியார் சொன்ன எல்லா சடங்கையும் பண்ணவர், அவரு அந்த ரிமோட் அந்த நெக்லஸ் எடுத்து கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த தம்பி இது உன்னோட தான் தம்பி, இனி எவனுமே இதை சந்தேகப்பட மாட்டான் அப்படின்னு கொடுத்துறாருங்க. அந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவளோட காதல் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நம்ம ஹீரோயின் கேட்க அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒண்ணுமே தெரியாம இந்த பூமிக்கு வந்த பய கடைசியா மனுஷங்க கிட்ட இருந்து கத்துட்டு போன விஷயம் எப்படி பொய் சொல்றதுன்ற